வெல்கம் டு தெரசாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது கூட சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இந்த சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரொம்பவே குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது சூடானதுக்கு அப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்காக கொஞ்சம் ரம்ப இலை சேர்த்துருக்கேன். இது தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா ஊதி வந்ததுக்கு அப்புறமா 20லேருந்து 25 பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் இல்லைன்னா 20 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்காக 5-6 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கருகிடக்கூடாது, அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அரிசிக்கு 3 கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி, தேங்காய் பாலோட சேர்த்து 6 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு சாப்பாட்டு அரிசி நெய் கிச்சடி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அரிசி கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு அரிசியெல்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா இதை தம் போட்டுடலாம். இதோட அடியில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதுக்கு அப்புறமா குக்கரை மூடி தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து விசிலெல்லாம் எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொஞ்சமும் அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் லேசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் சாதம் உதிரி உதிரியாக ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். என்னோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட வீடியோஸை பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.